அனைவருக்கும் வணக்கம். இந்த குறும்படம் ராகிங் காரணமாக ஒரு மாணவியின் உள்ளத்தில் மறைந்த வலியை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். காட்சி 1. கடிதம் எழுதும் தருணம். மாலை நேரத்தில் மாணவிகளின் விடுதி அறையில். அன்புள்ள அம்மாவுக்கும் தங்கைக்கும், இன்று என் கல்லூரி வாழ்க்கையின் முதல் நாள். என் முதல் நாள் மிக அழகாக இருந்தது. என் கனவு கல்லூரியில் நுழைந்து விட்டேன். காட்சி 2. பெற்றோரின் கற்பனை. அம்மா, லெட்டர் வந்திருக்குமா அக்காட்டேந்து? பொறுமையா வாயண்டி, லெட்டர் தானே. சீக்கிரம் பிரியாமா. பிரிக்கிறேன்டி. அவளது அம்மா அந்த கடிதத்தை படித்துவிட்டு கற்பனை செய்ய துவங்குகிறாள். அம்மா, இன்னைக்கு நான் காலேஜ் ஃபஸ்ட் டே உள்ளே போன உடனே சீனியர்ஸ்லாம் என்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசினாங்கம்மா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்கம்மா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமா. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட ஃபுட்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்கம்மா. ஜாலியாக இருந்துச்சுமா. காட்சி 3. உண்மை வெளிப்படும் தருணம். ஆனால் இந்த காலேஜ் லைஃப் நான் நினச்ச மாதிரி இல்லை. காட்சி 4. அமைதியான துயரம். மாணவி விடுதி அறையில் தனியாக அமர்ந்து கடிதத்தை தொடர முயற்சித்தாள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அழுகணும் போல இருக்குது. ஆனால் என்னால் முடியல. என்னதான் அவங்க இதை ஜாலிக்காகன்னு சொன்னாலும் நான் சுத்தமாக மனசு உடைஞ்சிட்டேன். உங்களை கவலைப்படுத்த விரும்பலமா, ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியல. கடிதம் பாதி எழுதியபடி கிடக்கிறது. ராகிங்கால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒருவரின் மகன் அல்லது மகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் குரலை உடைக்காதீர்கள். நன்றி.